கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்கே பாக்கியவான்கான ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம வேதத்துல தியானிக்கிறோம். எவனுடைய மீறுதல், அதாவது யாருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அதாவது நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்காது. அதாவது நாம் மன்னிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமே ஆனால் நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்குமே ஆனால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நிச்சயமா இதை பார்த்து கொண்டு இருக்கிறதான அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் ரட்சிக்கப்படுகிற பொழுது இதை குறித்து தான் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கேட்கிறோம். கேட்டு அதன்படிதான் நம்ம பாவ அறிக்கை செய்கிறோம். அப்பொழுது நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டுள்ளபடிதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். சரி, அதோட அவர் முடிச்சிடல சங்கீதக்காரனாகிய தாவீது. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்படி நம்ம பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாக்கியவான்களாக மாறுகிறோம். அதே நேரத்துல இந்த பாக்கியவான்களாக இருப்பதை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆவியில் கபடம் இல்லாது இருக்க வேண்டும். அதான் இவர் 2வது வசனத்தை முடிக்கிறப்ப, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு உண்மை. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற உண்மை. அதே நேரம் நம்முடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்க வேண்டும். யாரை குறித்தும் எந்த விதமான வைராக்கியமான சிந்தனைகள், கபடான சிந்தனைகள் இருக்கவே கூடாது. யாரை பற்றியும் துர்ச்சிந்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கவே கூடாது. இதையெல்லாம் நாம் அகற்றி விடுகிற பொழுதுதான் அந்த பாக்கியவான்கள்ங்கிற அந்த தகுதியை தொடர்ந்து நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். பரிசுத்தம் ஆக்கிட்டார் ஆண்டவர், பாக்கியவான்களாக மாறி இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கர்த்தருக்குள்ளாக பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமேயானால் நம்முடைய ஆவியிலே எந்த விதமான கபடமும் இருக்கவே கூடாது. கபடான சிந்தனைகளை நம்மை விட்டு விலக்குவோம். அந்த கபடான சிந்தனைகள் நமக்குள் இல்லை அப்படின்னு சொன்னா மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்போம்.